வணக்கம். 2025 மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர செல்வகுமாரின் 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு நீலகிரி மாவட்டம் குந்தா பாலத்தில் 70 மில்லிமீட்டர் மழை பொழிவும், அருகருகே 15, 14, 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணைக்கட்டு 14 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் 10 மில்லிமீட்டர். இப்படி நேற்றைக்கு மழை பொழிந்த நிலையில் இன்றைக்கு வானிலையை பொறுத்த வரைக்கும் உயரழுத்தம் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களிலே பகலிலே அனலையும் இரவிலே குளிரையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைய மழைப்பிடிப்பு கேரள எல்லையோரத்தில் மட்டும் இருக்கும், கேரளாவில் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம், நீலகிரிலையும் வால்பாறையிலையும். பெரிதாக மழை உள்ளே வாய்ப்பு குறைவு. அடுத்த மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி தான் கொஞ்சம் பரவலாக அமையிருக்கிறது. அதுவரை வெப்பம் உயரும். வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக வெப்பம் உயரும். 29ஆம் தேதி உச்சபட்ச வெப்பநிலையை தொட்டு மீண்டும் படிப்படியாக குறைய தொடங்கும். இன்றைய வெப்பநிலை 38.5 டிகிரி செல்சியஸாக கரூர், பரமத்தி மற்றும் உள்ளே திருச்சி போன்ற பகுதிகளில் பதிவாகும். இனிமேல் வேலூர், திருத்தணி, திருப்பத்தூர் மற்றும் திருச்சி, மதுரை, பாளையங்கோட்டைக்கும் வெப்பநிலை உயரும். வரக்கூடிய 29ஆம் தேதி 40 டிகிரி செல்சியஸ், அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை எட்டும். இது பாளையங்கோட்டையில் 102ஆகவும், திருச்சி மற்றும் வேலூர், கரூர் போன்ற பகுதிகளில் 104ஐ தொடலாம். தொட்டு மீண்டும் குறைந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி மீண்டும் 37 டிகிரியாக குறைந்து 2ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே 5 நிமிடம் நனைக்கும் மழை தூறல் மழைப்பொழிவை கொடுக்கும். 5ஆம் தேதியிலிருந்து பரவலாக கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். சித்திரையில் நல்ல மழை இருக்கு. 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழை. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.